ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டுகொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில ஆண்டுகளுக்கு முன் நான் இலங்கையில் இந்த புத்தாண்டில் திருப்பலி பங்கு பெற வாய்ப்பு கிடைத்தது. திருப்பலி முடிந்து ரோஹன் கமில்லா என்ற அந்த குடும்பத்தினர் என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். 4 பிள்ளைகள் அவர்களுக்கு. அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தவுடனே 4 பேரும் சாஷ்டாங்கமாக அந்த அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர் பெற்ற அந்த நிகழ்ச்சி இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. பெற்றோரிடம் ஆசி பெறுவது நம்முடைய மக்களிடையே பரவலாக இருக்கிறது. பெங்களூரில் எத்தனையோ ஆட்டோ வண்டிகளின் பின்னால் தந்த தாயினுடைய ஆசீர்வாதா என்று எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஏழையாக இருக்கலாம், என்னுடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அப்பாவினுடைய ஆசீர்வாதம் தான் இந்த வண்டியை வாங்க எனக்கு துணை புரிந்தது என்று பகிரங்கமாக அறிக்கையிடுவது. பிரியமானவர்களே, ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவருடைய சந்நிதியிலே கூடியிருக்கிறோம். பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை மீட்ட அன்பு தெய்வம் தொடர்ந்து அந்த மக்களோடு இருக்கிறார். அவர்களை காப்பார், அவர்களுக்கு நல்லது செய்வார் என்பதை உணர்த்தும்படியாக கடவுள் மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களை எப்படி குருக்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரே சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை காப்பாராக. பிரியமானவர்களே, சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. நம்மை விட வயதானவர்கள் மட்டுமல்ல, நம்மை விட வயதிலே குறைந்தவர்கள் கூட. ஏன், அண்மையில் நாம் கேள்விப்பட்டோமே, பாகிஸ்தானில் எப்படி பச்சிளம் குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் என்று. கடவுள் தம்முடைய இரக்கத்தினால் நம்மை இன்னும் இந்த உலகிலே விட்டு வைக்கிறார். கடவுள் நம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க தயாராயிருக்கிறார். கடவுள் உங்களை காப்பாராக. கடவுள் தம்முடைய திருமுக ஒளி உங்கள் மீது வீசச் செய்து உங்களுக்கு அருளை பொழிவாராக. பாருங்கள், கடவுளுடைய அருள் நமக்கு தேவைப்படுகிறது. இறைவா, உம்முடைய கடைக்கண் பார்வை என் மீது படாதா என்றுதான் எல்லாரும் ஏங்குகிறார்கள். கடவுளுடைய பார்வை இருந்தால் அங்கே அருள் இருக்கிறது, ஆண்டவருடைய தயவு இருக்கிறது. நாமும் இன்றைக்கு ஒருமனப்பட்டு ஆண்டவரை பார்த்து, இறைவா, உம்முடைய அருள் எனக்கு தேவைப்படுகிறது, என்னுடைய குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது என்று கேட்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் தம் முகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஷலோம் என்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள்? வெறும் சண்டை இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல. ஷலோம் என்றால் நீ எல்லாவித நலன்களாலும், மனமகிழ்ச்சி, பொருட்செல்வம், உன்னுடைய ஆசைகள், எல்லாவித நலன்களாலும் நீ நிரப்பப்படுவாயாக என்ற அர்த்தம். இதுதான், இப்படித்தான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, இப்படி குருக்கள் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கடவுளே மோசே வழியாக சொல்லுகிறார். பாரு பிரியமானவர்களே, சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், நீ விடியற் காலையில் எழுந்திருப்பதும் வீண், இரவு வெகு நேரம் கழித்து உறங்கச் செல்வதும் வீண். ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய கட்டுவோருடைய உழைப்பெல்லாம் வீணே. ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய அதை காப்போருடைய உழைப்பெல்லாம் வீணே. தம்மில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தூக்கத்திலும் நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம் கொடுக்கிற முதல் செய்தி என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி இருப்பது, அவரை விடாமல் பிடித்து கொண்டிருப்பது,
ஹாப்பி நியூ இயர் என்று பல முறை இன்றைக்கு கேட்க போகிறோம். ஏற்கனவே கேட்டோம். உண்மையாகவே ஹாப்பியாக நம்மை இருக்க செய்பவர் நம்முடைய அன்பு தெய்வம்தான். இதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. இந்த நாளிலே திருச்சபை நம் கண் முன்னே யாரை வைக்கிறது? இன்றைய நற்செய்தி பகுதி இடையர்களை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இடையர்களுக்கு நாம் பாடுகின்றோமே அந்த கீதத்தை, உன்னதங்களிலே கீதத்தை முதலாக சமணசுகள் பாடினார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, பூ உலகில் அவர் தயவு பெற்றவர்க்கு அமைதி. நாம் பல சமயங்களிலே வேறொரு மொழிபெயர்ப்பை சொல்லுவோம். அது அவ்வளவு சரியானது என்று சொல்ல முடியாது. நன்மனத்தோர்க்கு அமைதி இல்லை, கடவுளுடைய தயவு இருந்தால்தான் அமைதி. பூ உலகில அவருடைய தயவு இருந்தால்தான் அமைதி. கடவுளுக்கு மகிமை, மனிதர்களுக்கு அமைதி. இதுதான் அந்த கீதம். கேட்டவுடனே அவர்களுக்கு செய்தியும் சொல்லப்பட்டது. குழந்தை ஒன்றை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை பார்ப்பீர்கள். இதுதான் அவர்கள் கொடுக்கப்பட்ட செய்தி. உடனே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் விரைந்து சென்றார்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் விரைந்து சென்றார்கள் எலிசபெத் அம்மாவை காண. அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் விரைந்து ஐன் கரீம் என்ற ஊருக்கு சென்றார்கள், தன்னுடைய உறவினரை பார்க்க, அவருக்கு உதவி செய்ய. இங்கே இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டது. இவர்கள் உடனே தங்களுடைய கிடையை விட்டுவிட்டு உடனே சென்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புகிறவர்கள் மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை தேடி வர வேண்டும். அந்த இடையர்களை போல seek the Lord, go to the Lord. ஆண்டவரிடம் போங்கள், மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும். பொருட்கள் தராத மனமகிழ்வு, சொத்துக்கள் தராத மனமகிழ்வு, மற்ற நண்பர்கள் தராத மனமகிழ்வு ஆண்டவரிடம்தான் வரும். அவர்கள் சென்றார்கள், கண்டார்கள், அறிவித்தார்கள். ஆண்டவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய விருப்பத்தை தேடினால் நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டு. நீ சாதாரண மனிதராக இருக்கலாம், ஆனால் இடையர்களை போல ஆண்டவரை தேடினால் ஆண்டு முழுவதும், வாழ்நாள் முழுவதும் உனக்கு மகிழ்ச்சி உண்டு. இதுநாள் வரை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். லூக்கா 13 நாம் வாசிக்கிறோம், ஒரு அத்தி மரம் 3 ஆண்டுகள் கனி தரவே இல்லை. கனி தர வேண்டிய பருவம் வந்தும் கூட உடனே தோட்டக்காரனிடம் சொல்லப்படுகிறது, இதை வெட்டி எரிந்து விடு, ஏன் வீணாக இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது? உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? ஐயா, இன்னும் ஒரு ஆண்டும் இருக்கட்டும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் விட்டு வைக்கப்பட்டிருப்பது இன்னும் ஒரு ஆண்டும் இருக்கட்டும் என்று. அன்பு தெய்வமே, இந்த 2015ஆம் ஆண்டை கொடுத்திருக்கிறீரே, இன்னும் ஒரு ஆண்டும் இருக்கட்டும் என்று, நான் பலன் தர வேண்டும் என்று என்னை நீர் வாழ வைத்திருக்கிறீரே என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரை தேட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபை, நம்முடைய அன்பு தாய், இறைவனின் தாய். தொடக்க திருச்சபையில் ஒரு பெரிய போராட்டம். சில பேர் சொன்னார்கள், அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கிறிஸ்தோ தோகோஸ், கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தாயை தவிர கடவுளுடைய தாய் அல்ல. ஆனால் ஆயர்கள் கூடி எபேசு நகரத்திலே 431ஆம் ஆண்டு திட்டவட்டமாக அறிக்கையிட்டார்கள், இயேசு கடவுள், இயேசு மனிதர், இயேசுவை பெற்றெடுத்தது அன்பு தாய் அன்னை கன்னிமரியா. இயேசு கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த கடவுளை பெற்றெடுத்த, கடவுளாகிய இயேசுவை பெற்றெடுத்த தாய் கடவுளின் தாய்தான் என்று அறிக்கையிட்டார்கள். அந்த தாயின் பாதுகாவலிலே நாம் எல்லாரும், அவர்களை பற்றி நாம் என்ன பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, அந்த அன்பு தாயை பற்றி நாம் என்ன கேள்விப்படுகிறோம்? இன்றைய பகுதியில் ஒரே ஒரு வசனம், மீண்டும் அது இந்த 2ஆம் அதிகாரத்தின் கடைசியில் மீண்டும் சொல்லப்படுகிறது. அன்பு தாய் அன்னை மரியா எல்லாவற்றையும் உள்ளத்தில் ஏற்று, இடையர்கள் சொன்னதை ஏற்று, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார்கள். அதைத்தான் புனித அகுஸ்தினார் சொல்லும் போது மிக அழகாக சொல்லுவார்,
மரியாள் உதரத்தில் கருத்தரிக்கும் முன் உள்ளத்திலே கருத்தரித்தார். மரியாள் தன்னுடைய உதரத்திலே கருத்தரிக்கும் முன் உள்ளத்திலே கருத்தரித்தார். எப்படி மனசிலே கருத்தரிப்பது? புனித பிரான்சிஸ் அசிசியார் இதை அந்த காலத்திலேயே சொன்னார். ரனியேரோ காந்தலமேசா என்று பாப்பானவருக்கு, திருத்தந்தைக்கு போதிக்கின்ற குருவானவர் அதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லுகிறார். நாம் எல்லாரும் உள்ளத்திலே கருத்தரிக்க முடியுமாம்? நாம் எல்லாரும் உள்ளத்திலே கருத்தரிக்க முடியுமாம்? எப்படி? நாம் ஜெபிக்கின்ற போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற போது நாம் எல்லாரும் கருவுறுகிறோம். ஆண்களும் பெண்களும் கருவுற முடியும். முதியவர்களும் சிறுவர் சிறுமிகளும் கருவுற முடியும். எப்போது, எப்படி கருவுறுவது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது. இன்றைக்கு எத்தனையோ பேர் கருவுறுகிறார்கள், ஆனால் பெற்றெடுக்கிறார்களா? இல்லை. எத்தனையோ பேர் டெஸ்டியூ பேபி மாதிரி பெற்றெடுக்கவும் ஆசைப்படுகிறார்கள். மரியாள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நம்முடைய கருவுறுதல் நம்முடைய ஜெப வாழ்வு, ஆண்டவரிடம் வருகின்ற வாழ்வு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற வாழ்வு. நம்முடைய பெற்றெடுப்பது நாம் வாழ்ந்து காட்டுவது. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி பிலீவ், பிஹேவ். ஆண்டவரை நம்பு, அதுதான் நீ அவரை கருவுறுவது. அதற்கேற்ப வாழ்ந்து காட்டு. நற்செயல்களை செய்து நீ வாழ்ந்து காட்டு, அதுதான் பெற்றெடுப்பது. ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு அந்த தாயின் வழியாக சொல்லுகிறார். அவர் நம்முடைய தாய். அவரை போல நாம் எல்லாரும் தாயாக இருக்க வேண்டும். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் மனநிலையோடு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று நல்ல செயல்களால் நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் பெற்றெடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால் கொடுக்கின்ற இந்த நாட்கள் பாருங்கள். இதுதான் பிரியமானவர்களே ஆனந்தமான செய்தி. என்ன தெரியுமா? அந்த தாய்க்கு நாமும் பிள்ளைகளாவது. இந்த இரண்டாவது வாசகத்துல பவுலடியார் எப்படி இயேசு உண்மையாகவே மனிதனாக பிறந்தார் என்பதை சொல்வதற்காக காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம்முடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று சொன்னார். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் தான் பெற்றெடுத்தார். எதற்காக என்றும் பவுலடியார் சொல்லி இருக்கிறார். எதற்காக அவர் பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் தெரியுமா? நம் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக்கி கொள்வதற்காக, அடிமைகளாக அல்ல, நம் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக்கி கொள்வதற்காக, நம் எல்லாரையும் தம்முடைய மகனின் சகோதரர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக. We are all brothers and sisters of Jesus. We are all God's children. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். இயேசுவின் சகோதர சகோதரிகளாக நாம் வாழ வேண்டும். இனியாவது இந்த தாயை நாம் உற்று பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த நாளுக்காக விடுக்கப்பட்ட செய்தியிலே மிக அழகாக சொல்லி இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்றால் யாரையும் அடிமைப்படுத்த கூடாது. தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் அடிமைத்தனத்துக்கு எதிராக நாம் எல்லாரும் பாடுபட வேண்டும். திருத்தந்தை முக்கியமாக அவர் எடுத்துக்கொண்ட அந்த செய்தி, பவுலடியார் எப்படி பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலே ஒனேசிமு என்ற அடிமை ஓடி போன பிறகு இனி அவனை நீ அடிமையாக அல்ல சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். இந்த புதிய ஆண்டிலே பிரியமானவர்களே நாம் செய்ய வேண்டியது, நாம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள். என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், பங்கிலே இருக்கிறார்கள், பணிபுரிகின்ற இடத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். திருத்தந்தை சொல்லுகிறார். இன்றைக்கு சகோதர சகோதரிகளை பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப், பூமியினுடைய ஒரு பகுதி என்று கண்டுகொள்ளாமல் இருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். குளோபலைசேஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் இன்றைக்கு வளர்ந்து விட்டது என்று திருத்தந்தை இந்த நாளுக்கான செய்தியிலே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், யாரையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது, ஏனோ தானோ என்று இருப்பது. அப்படி இருந்தால் எதற்காக நீ தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய்? எதற்காக உனக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக உனக்கு நம்பிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது? இன்டிஃபரண்டாக இருக்கக்கூடாது. மாறாக நாம் எல்லாரும் சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் பாடுபட வேண்டும். கடைசி நாளிலே எல்லாரையும் ஆண்டவர் கேட்பாராம். திருத்தந்தை நினைவுபடுத்துகிறார். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டாரே,
உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்தாய்? இந்த பகுதியையும் சொல்லுகிறார். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறதே, கடைசி நாளிலே நீ உன் சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு என்ன செய்தாய் என்று கேட்பார். உனக்கு உயிரை கொடுத்தேனே, பொருளை கொடுத்தேனே, செல்வத்தை கொடுத்தேனே, கைகால்களை கொடுத்தேனே. கடைசி நாளிலே ஆண்டவர் நம்மை கேட்பாராம், உடைய பெற்றோருக்கு நீ என்ன செய்தாய்? உடைய மனைவிக்கு நீ என்ன செய்தாய்? உடைய கணவருக்கு நீ என்ன செய்தாய்? உடைய உடன் பிறப்புகளுக்கு நீ என்ன செய்தாய்? நாம் எல்லாரும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல மத்தேயு 25ஆம் அதிகாரத்தையும் திருத்தந்தை இந்த நாளுக்கான செய்திகளே சுட்டிக்காட்டி, சின்னஞ்சிறிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், செய்யாத போதெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்றும் சொல்வார். பாம்பேயில் ஹரிதாஸ் என்ற ஒரு ஆட்டோ டிரைவர், அவன் ஆர்ஃபனேஜில் ஒரு அனாதை ஆசிரமத்திலே வளர்ந்தவன். இப்போது மனைவியோடு 2 பிள்ளைகளோடு இருக்கிறான். அவன் செய்கின்ற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், வழக்கமா நம்ம பார்த்திருக்கோம், சில ஆட்டோவில் எழுதியிருக்கு பிரசவத்துக்கு இலவசம் என்று. அந்த ஆள் சொல்வது ஊனமுற்றவர்களுக்கு இலவசம் என்று. தானாக தேடி சென்று இவங்க எங்க போவார்கள், எங்கே போக மாட்டார்கள் என்று கை கால் ஊனமுற்றவர்கள், புத்தி பேதலித்தவர்கள் இப்படி இருந்தால் அவர்களிடம் ஒரு பைசா கூட அவன் வாங்குவதே கிடையாது. அவனை கேட்டபோது அவன் சொல்லுகிறான், நான் மற்றவருடைய இரக்கத்தினால் படித்தேன் ஓரளவு, மற்றவருடைய இரக்கத்தினால் ஓரளவு இந்த ஆட்டோ வாங்குகிற அளவுக்கு நான் முன்னுக்கு வந்தேன். அதற்கு நன்றியாக, அவன் கிறிஸ்தவன் அல்ல இருந்தாலும் கூட அதற்கு நன்றியாக என் வாழ்நாள் எல்லாம் இப்படி அவர்களை தேடி சென்று நான் உதவி செய்தேன் என்று சொல்லுகிறானே பாருங்க. யாருக்காவது பயன் தர நீ வாழ வேண்டும், குறைந்தபட்சம் உடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் வாழ வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை உற்று பார்த்தால் நிச்சயமாக நாம் நல்ல வாழ்க்கை தான் வாழ முடியும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இறைவனுடைய விருப்பத்தை தேடுவது, உன்னுடைய சொந்த விருப்பத்தை தேடுவதல்ல, அதில்தான் உண்மையான மகிழ்ச்சி. பாருங்கள், திருத்தந்தை புனித ஜான் பால் அவர்கள் எக்லேசியா இன் ஆசியா என்ற மடலை வெளியிட்ட போது கடைசியாக ஒரு அழகான ஜெபத்தோடு முடிக்கிறார் நம்முடைய அன்பு தாய்க்கு. அந்த ஜெபத்தை நாம் சிந்தித்து அதற்கேற்ப வாழ இந்த புதிய ஆண்டிலே முயற்சி எடுப்போம். அம்மா, இறைவனுடைய வார்த்தையை ஏற்றீர்களே, நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். அம்மா, தேவையில் இருந்த உம்முடைய உறவினருக்கு உதவி செய்ய விரைந்து சென்றீர்களே, அதே போல மற்றவர்களின் கண்ணீரை கண்டு சும்மா இருக்காமல் உதவி செய்ய விரைந்து செல்ல எங்களுக்கு கற்றுத்தாரோம். அம்மா, உலகை பற்றி உம்முடைய மகனிடம் பேசினீர்களே, உம்முடைய மகனை பற்றி உலகிடம் பேசினீர்களே, அதே போல நாங்களும் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். அம்மா, நீர் சிலுவை அடியிலே உம்முடைய மகனோடு, துன்புறுகின்ற உம்முடைய மகனோடு உடனிருந்து ஆறுதல் அளித்தீர்களே, துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் அளிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அம்மா, சிதறுண்டு போக இருந்த திருச்சபையை ஜெபித்து கட்டி காத்தீர்களே, அதே போல நாங்களும் ஜெபிக்க எல்லாரையும் அரவணைத்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். அந்த அன்பு தாய் நம்முடைய தாய் மட்டுமல்ல, நம்முடைய விண்ணை நோக்கிய பயணத்தில் நம்முடைய உடன் சகோதரி. அவரை உற்று பார்ப்போம். தூய ஆண்டில் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து மகிழ்ச்சியான, அமைதியான, நல்ல வாழ்வு வாழ்வோம். ஆமீன்.